ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்கழி முதல் நாளுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கு போடுறதும் எவ்வளோ நல்லதுன்றத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்பவுமே வருஷம் வருஷம் எப்படி பண்ணுறது உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மார்கழி மாதத்தில் நாம் ஏன் காலையில் எழுந்து கோலம் போட சொல்கிறோன்னா, இது தேவர்கள் கண்முழிக்கிற மாதம்னு சொல்கிறாங்க. இந்த மாதத்தில் நம்மளுக்கு தேவையான பிரார்த்தனைகள் எதனா இருந்தால் அதை வச்சுட்டு காலையிலே எழுந்து கோலம் போட்டு விளக்கேற்றி அந்த பிரார்த்தனை நம்ம சொல்லி சாமி கும்பிடும்போது அது நிஜமாலுமே நடக்குதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு விஷயத்தை திரும்பி திரும்பி வேண்டும்போது அது உண்மையாலுமே நம்ம நடக்குங்க. நீங்கள் மனசார வேண்டிக்கணும். ரொம்ப பெரிய கோலம் போடணும் அவசியம் இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக கோலம் போட்டால் கூட போதும். காலையில் எழுந்து விளக்கு ஏற்றுறது அதில் இருக்கிற சந்தோஷமே ரொம்ப ஜாஸ்திங்க. நீங்கள் காலைல எழுந்து விளக்கேற்றி பாருங்கள். இது மற்றவங்க சொல்கிறாங்களேன்னு நம்ம விளக்கேற்றத விட நம்ம முழு மனசோடு அதை செய்யும்போது தான், மற்றவங்க சொல்லிட்டாங்களே இல்லை பக்கத்து வீட்டில் விளக்கேற்றுறாங்களே நம்ம வேற்றலையே அப்படின்னு விளக்கேற்றும் போது அது நம்மளுக்கு சரியாக இருக்காது. நம்ம மனசார ஏந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம பண்ணோம்னா அது நிஜமாகவே பலிக்குங்க. நம்ம நிலைவாசலில் ஒரு 2 விளக்கு ஏற்றுனங்க. பூஜை ரூமில் எப்பயும் ஏற்றுற மாரி ஏற்றுங்க. நிலைவாசலில் பூ வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் பூசி விளக்கேற்றும் போது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த காலத்தெல்லாம் சாணம் பிடிச்சி வச்சு பூசணி பூ வச்சு வைப்பாங்க நடுவில். இப்போலாம் எங்கெங்க கிடைக்குது? உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வைங்க. இல்லைன்னா எனக்கு சாமந்தி பூ தான் கிடைக்கும். அந்த பூ தான் நான் வச்சுருக்கேன். நடுவில் விளக்கு வைக்கணும்னு நினச்சா வைக்கலாம். நான் வாசப்படியில் ஏற்றி வச்சுருக்கேன். நடுவில் பூ மட்டும் வச்சு விட்டுருக்கேன். காலையிலே எழுந்து வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு உங்களால் முடிஞ்சிச்சுன்னா பக்கத்தில் ஒரு சின்ன கோயில் இருந்தாலோ விநாயகர் கோயில் கூட இருந்தால் கூட பக்கத்தில் போய் விளக்கு போட்டு வாங்க. தினைக்கும் போட முடியலனாலும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் போய் விளக்கு போட்டு வாங்க. ரொம்ப நல்லதுங்க. கோலம்லாம் போட்டு விளக்கு ஏற்றிட்ட பிறகு கொஞ்சம் டைம் இருக்கும். பக்கத்தில் எதுனா கோயில் இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க. போய் விளக்கு போட்டுட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா போடுங்க. இல்லைன்னா பரவாயில்ல, வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாலே போதும். நானுமே காலைல சீக்கிரமாக எழுந்திருக்கணும்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் 5:30 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். மிஞ்சி போனால் 6 மணிக்கு எழுந்திருப்பேன். இந்த மார்கழியில் மட்டும் ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்த பழகிக்கிறேன். ஃபஸ்ட்லாம் நான் போட மாட்டேன். எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. காலைல தூக்கத்தை கெடுத்துக்கின்னு போடணுமான்னு தோணும். பட் ஆனால் அது போக போக நம்மளுக்கு குழந்தைங்க அப்படின்னு வரும்போது அவங்களுக்காக நம்ம பார்க்கும்போது இதை நம்மளாவே செய்ய ஆரம்பிச்சிருவோம். நான் முன்னாடிலாம் இந்த மாதிரி பண்ணதே இல்லைங்க. நான் அம்மா வீட்டில் இருக்கும்போது காலைல எழுந்து கோலம் போடுறது சரி, விளக்குலாம் வைக்கிறதில்ல. பட்னா இங்கே பெரியவங்களாம் சொல்லும்போது சரி செய்யலாமே அப்படின்னு தோணி தாங்க நானே பண்ணுறேன். இது மற்றவங்க சொல்லி பண்ணுறதை விட நம்மளுக்காக தோணி பண்ணும்போது தான் அதோட பலன் முழுசாக நம்மளுக்கு கிடைக்கும். மற்றவங்க சொல்லிட்டாங்களேன்னு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பிடிக்காமல் பண்ணும்போது அது செஞ்சும் நம்மளுக்கு அது பலனே கிடைக்காது. இது ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். சாமி கும்பிட்றதுங்க நம்ம முழு மனசோடு கும்பிட்டாதாங்க அது ரொம்ப நிறைவாக இருக்கும்.
இந்த கோலம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கு வைக்கிறதும் கோலம் போடுறதும் எவ்வளோ நன்மைன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.